குளிச்சு ரெடி ஆயிட்டியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏத்தி வச்ச குத்து விளக்கு மாதிரி பளிச்சுன்னு இருக்க. இதே மாதிரி நீ என்னைக்கும் இருக்கணும். கண்டிப்பா இருப்ப. ஏன்னா என் புள்ள உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவான். அபிமா, நீ இரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். அபிமா, நீ இங்கே இரு, நான் உனக்கும் கதிருக்கும் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். என்ன பண்றேன்னா, இப்படி அழுதுட்டே போய் உங்க அக்கா இருக்கல்ல அவகிட்ட போய் என் புருஷன் நாம விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி கதற. உன் நிலைமைய நினைச்சு அவன் நெருப்புல விழுந்த புழு மாதிரி துடியா துடிக்கணும். என்னங்க? என்ன துர்கா, அபிய போய் பாத்தியா? பாத்துட்டங்க. எப்படி இருக்கா? அதையே கேக்குறீங்க போங்க. என்னாச்சு? அபிய பாக்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க. காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டாங்க. ஆமாங்க, அபி முகத்துல அவ்வளவு சந்தோஷம். ஈஸ்வரியும் நம்ப முடியாம பாத்துட்டு மாடிக்கு போயிட்டா. அப்படியா துர்கா? கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க, நான் கூட அபி அரை மனசாதான் நம்ம கதிர கல்யாணம் பண்ணிருக்கா. அதனால நம்ம கதிரோட சேர்ந்து நல்லபடியா குடும்பம் நடத்துவாளான்னு சந்தேகமா தான் இருந்தேன். ஆனா அபியோட முகத்துல அவ்வளோ சந்தோஷத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் சந்தேகம் தான் வீணான சந்தேகம்னு புரிஞ்சு போச்சு. துர்கா, அபிய கதிருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது மூலமா நாம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு. இனிமே இந்த சொத்து பூரா எந்த காலத்திலயும் நம்ம கைய விட்டு போகாது. ஃபைனான்ஸ் கம்பெனியும் மொத்தமா நமக்கே சொந்தமாயிடும். என்னங்க, கதிர் வரா. இவன் எப்ப கிளம்பி வெளியில போனா? எனக்கும் தெரியலங்க. டேய், எங்கடா போயிட்டு வர? நீ ராத்திரி வீட்டுல இல்லையா? இல்ல டாட், நான் வீட்டுல தான் இருந்தேன். யாருக்கிட்ட போய் சொல்ற? உன் அப்பங்கிட்டயே போய் சொல்றியா? உன்ன ஏங்க ஏங்க இருங்க. என்னங்க இது? இங்க வச்சு எந்த பிரச்சனையும் வேணாம். ஈஸ்வரி பார்த்தானா இங்க பெரிய கலவரத்தையே உண்டாக்கிடுவா. இவனை முதல்ல உண்மையை சொல்ல சொல்லு. டாட், நான் உண்மையை தான் சொல்றேன். நான் காலையில தான் வெளியவே போனேன். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க அபிகிட்டே கேட்டு பாருங்க. டேய், பொய்யெல்லாம் சொல்லாதடா. உன்னை பார்த்தா அப்படி தெரியல. ஓ நடிப்பெல்லாம் நீ என்கிட்டயே போடுறிய? நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன். துர்கா, நீ போய் அபிய கூட்டிட்டு வா. ஓ, உன்னதானே சொல்றேன், போய் கூட்டிட்டு வா. ஏங்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுல்ல. அப்படி இப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டீங்க. இப்போ அந்த சந்தோஷத்துக்கு நீங்களே வேட்டு வைக்க போறீங்களா? அபிய கூட்டிட்டு வந்து இங்கேயே வச்சு பஞ்சாயத்து பேசிட்டு இருந்தா அதனால கஷ்டமும் நஷ்டமும் நமக்கு தான். சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்காதீங்க. பேசாம இருங்க. அதுக்காக இவனை இப்படியே விட சொல்றியா? இவன் போய் சொல்லலங்க. நான் தான் அபி சந்தோஷமா இருந்தான்னு சொன்னேன்ல. அவ சந்தோஷத்தை வச்சு பாக்கும்போது கதிர் சொல்றது உண்மைன்னு தான் தெரியுது. நீங்க பேசாம இருங்க. பெத்த புள்ளைய எப்பவுமே நம்ப மாட்டேங்கிறீங்க. கதிர், நீ ரூமுக்கு போ. கதிர், அபி, அபி செல்லம். ஏங்க, பொண்டாட்டிய எவ்வளவு ஆசையா செல்லமா கூப்பிடுறான். அவனை போய் சந்தேகப்படுறீங்களே.
அவங்க 2 பேரும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சும்மா அவன்கிட்ட கோவப்பட்டுட்டே இருக்காதீங்க.